ஹலோ நண்பர்களே, 11வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயின் அந்த பார்க் பையன் கிட்னாப் பண்ணிட்டாங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியுது. அவளைய தேடி அரக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இன்னொரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட நீ எந்த அளவுக்கு என்னை நம்புற இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினும் இந்த லைஃப்ல நான் உன்னை நம்புற அளவுக்கு யாரையும் நம்பலன்னு சொல்லியிருக்கா. அதைய நினைச்சு பார்த்துட்டே நான் உங்ககிட்ட சில விஷயத்த மறைச்சிட்டேன். என்னோட லைஃப்ல நீங்க எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதாவது ஹீரோ, டிடெக்டிவ், இப்ப இந்த முள்ளமாரி பையன் பார்க்கு, அது மட்டும் இல்லாம நீயும் என்னோட லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்க. இது ஏன் எனக்குமே தெரியல அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். அதே டைம்ல சங்கும் இந்த டிராபிக்ல நின்னுட்டு இருக்கிற ஒவ்வொரு காரா நோட்டம் விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். பார்க்கும் ஏதாவது பொண்ணுகளும் உள்ள இருப்பாங்களா அப்படின்னு. இவனை பார்க்கும் போதே பார்க்குக்கு தெரிஞ்சிருது. ஆல்ரெடி ஜிம்லயும் இவனை பார்க் நோட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவை ஃபாலோ பண்ணும்போது ஹீரோ கூடயே இந்த சங்கையும் அவன் பார்த்திருக்கான். அதைய நினைச்சு பார்த்துட்டே ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் என்னை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஹெட்டுக்கு கால் பண்றான். அவரும் பார்க்கு கிட்ட லாஸ்ட் டைம் நீ பண்ண பிரச்சனைக்கு நான் ப்ராசிக்யூட்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கினேன், இப்ப சும்மாலாம் அப்படி வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. கடுப்பான பார்க்கு, நீ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் மகனே, நான் மட்டும் சிக்கிட்டேன்னு வச்சுக்கவே எனக்கு பிரச்சனை இல்ல, என்னை விட உனக்கு தான் பிரச்சனை அதிகம், யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போலீஸ் ஹெட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவர் யாருக்கோ கால் பண்ணி இந்த கிரைம் யூனிட் 2 என்ன பண்றான்னு கொஞ்சம் ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பார்க்கோட ஆபீஸ் ட்ரீம் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தா ஆபீஸே மொத்தமா கிளீனா கிடக்குது. இவன் பார்க்கு கால் பண்ணா அவன் எடுக்கிற மாதிரி இல்ல. அதனால மறுபடியும் அவன் ஹீரோயினோட மொபைலுக்கு தான் ட்ரை பண்றான். அந்த காலும் யாரும் பிக் பண்ணல. அப்ப கடைசியா ஹீரோயின் அவங்கிட்ட, நானும் இந்த ஆபரேஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்னை காப்பாத்துறதுக்கு ஹீரோ நீ இருக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோ மென்ஷன் பண்ணிருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் எவனுக்குமே பயப்பட மாட்டானே. அதை நினைச்சு பார்த்துட்டே தலதிரிக்க கார்ல கிளம்புறான். அதே டைம்ல இங்க சங்கு ஒவ்வொரு காரா செக் பண்ணிட்டு பார்க்கோட கார் கிட்டையும் வந்துடுறான். நம்ம பார்க்குக்கு ஒரு நிமிஷம் உசுரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சியே மாறிடுது. விண்டோ வேற ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் ஆயிருக்கனால உள்ள யார் இருக்காங்கிறது சங்குக்கு தெரியல. இவனும் விண்டோவை தட்டலான்னு வரும்போது இன்னொரு டிடெக்டிவ் அவனை கூப்பிட்டு இந்த கேஸ் இதோட டிராப் பண்ண சொல்லிட்டாங்க, இதோ லேடிஸ் கேம்லின் குரூப்பை யூனிட் 3 தேடிட்டு இருக்காம அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப சங்கு இருந்துட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட, ஹீரோ தான் சொன்னானே இந்த வழியில பார்க்க வருவானு, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான். பட் அந்த டிடெக்டிவ் வந்துட்டு, டே இந்த ஆர்டர் டைரக்டா கமிஷனர் கிட்ட இருந்தே வந்திருக்கு, வேற வழியே இல்ல, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா டிடெக்டிவ்ஸும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சங்குக்கு கால் பண்ணி என்னடா பார்க்க சிக்கனானு கேட்கும் போதுதான் இவனுக்கு அந்த ஸ்பாட்லயே இல்ல, ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து டைரக்டா ஆர்டர் வந்தனால யூனிட் 3க்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம உன்னை அங்க வர சொல்லிருக்காங்கன்னு சங்கு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் போனை கட் பண்ணிடுறான். சோ இப்போதைக்கு ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது. என்னடா பண்றது, எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தியாகணுமே அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கான். அதனால டைரக்டா சிக்னலோட சர்வர் ரூமுக்கு வந்து பார்க் ஓட்டிட்டு போன காரை சொல்லி இது எங்க போச்சுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்றான். ஆனா அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது, அது திருட்டுக்காரு, ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு வேணும்ட்டே அலக்கடிக்கிறானுங்க. அதனால ஹீரோவும் வெறுத்து போய் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல இப்பதான் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பாக்குறாங்க, யாரையுமே காணோம். ஏதோ வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்க்க அவன் ஆளுகளோட அங்க வந்துடுறான். அதனால மறுபடியும் இவ மயக்கத்துல இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க வர பார்க்கு, ரொம்ப நல்லா நடிக்கிறமா, நீ கண்ணு முடிச்சுட்டு எனக்கு தெரியும், ஒழுங்கும் மரியாதை எந்திரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணையே திறக்கிறா. சரி எதையோ தேடிட்டு இருந்தீல, இதுவான்னு பாருன்னு ஹீரோயினோட மொபைல் எடுத்து காட்டுறான். நான் தான் உங்ககிட்ட இந்த கடன் வாங்கிட்டேன், சரி உண்மையை சொல்லு, உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோயின், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எந்த டிடெக்டிவும் தெரியாதுன்னு சொல்லிடுறா. ஏமா நீ ரிப்போர்ட்டர்ங்கிற விஷயத்தை என்கிட்ட ஒருத்த போட்டு கொடுத்தான் பாத்தியா, அவனை பத்தி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னோன்னு ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது. சரி நம்மளவே போட்டு கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் ஹீரோ வருவான்னு நம்பிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற தைரியத்துல இவளும் பார்க்க கிட்ட, உன்னை பத்தின அத்தனை விஷயம் நான் கேதர் பண்ணிட்டேன், நீ ஜாப் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல ஆளுகளையும் கிட்னாப் பண்ற, கவலைப்படாத தம்பி, இங்கிருந்து நான் வெளியே போன உடனே ஃபர்ஸ்ட் உன்னை ஜெயில போடுறது தான் என் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நம்ம பார்க்கும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, இங்கிருந்து நீ வெளியே போவன்னு யாருமா சொன்னா, உன்னால இன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு வேஸ்ட் ஆயிருக்கு, நிறைய பணமும் வேஸ்ட் ஆயிருச்சு, அது எல்லாமே எனக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மொபைல்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோவும் அட்டன் பண்ண உடனே ஹீரோயினோட பேரை சொல்லி பேசும்போது பார்க் இருந்துட்டு, அட பாவி இதுதான் ஹீரோயினோட பேரா, வாயவே திறக்க மாட்டேங்கிறாப்பா, பரவாயில்ல உனக்கு கால் பண்ணோனே அவ பேரை போட்டு கொடுத்துட்ட பத்தி அப்படின்னு இவன் சொல்லும் போது ஹீரோ ஒரு நிமிஷம் ஜெர்க்காய் கார் நிறுத்திடுறான். அப்ப பார்க் இருந்துட்டு, ஹீரோயின் இப்பத்துக்கு சேஃபா தாண்டா இருக்கா, ஆனா அப்படியே இருக்க முடியும் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல இருக்க பேட்டை தூக்குறான். அப்ப ஹீரோயின், டிடெக்டிவ் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்ட உடனே பார்க் போனை ஸ்பீக்கர்ல போடுறான். என்னம்மா சேஃபா தானே இருக்க அப்படின்னு தெரியாம ஒரு கொஸ்டின் கேட்ட பாவத்துக்கு ஹீரோயின் இருந்துட்டு, நான் எப்படிடா சேஃபா இருப்பேன், ஆளே இல்ல ஒரு பில்டிங்ல அடைச்சு வச்சிருக்கான், இங்க ஒரு ஜன்னல் கூட கிடையாது, அது மட்டும் இல்லாம 2 பேர் படாசா நின்னுட்டு இருக்கானுங்க கையில பேட் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த சிச்சுவேஷன்ல கேட்கிற கேள்வியடா இது. அது மட்டும் இல்லாம பார்க்கு, நான் ரிப்போர்ட்டர் விஷயத்த நீ போட்டு கொடுத்தன்னு சொல்லிட்டான், நம்ம பிளான் என்ன ஆகுறது, உண்மையை சொல்லு, நீ போட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்ப சைலண்ட் ஆயிடுறான்.
வரான். இதுல ஹீரோயின் நொந்து போயிடுறான். அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் நீ பேசுனது போதும் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு சொல்லி வாயை டேப் போட்டு ஒட்டி விட்டுறான். இங்க நடந்துட்டு இருக்க சத்தத்தை எல்லாம் கேட்கும் போது ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி போறான். சரிப்பா நம்ம பிசினஸ் பத்தி பேசலாமா அப்படின்னு பார்க் கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு, தம்பி அவன் மேல உன்னோட சுண்டு விரல் பட்டாலும் கூட கழுத்தை கரகரன்னு அறுத்து வீசிடுவேன் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு, சரி ஓகே இது ரொம்ப பழைய டைலாக்கா இருக்கு, நான் இதை சொல்லுவேன் நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாத டக்கு நம்மளை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா உண்மைதான்ப்பா சொல்றேன், எங்கிட்டே ஓவரா பேசி நொய்யின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா, அதனால அவளோட கதையை ஃபர்ஸ்ட் முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினா பதட்டத்தோட உச்ச கட்டத்துல இருக்கா. அப்ப பார்க் இருந்துட்டு, என்ன தம்பி எங்கிட்டே கேம் விளையாட பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு, ஏன்டா அவர் ரிப்போர்ட்டர்ங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னதே நான் தான், நான் எப்படா அவன் மேல அக்கறையா இருப்பேன், சரி நீ போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம பார்க்கும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, தம்பி ஒரு நிமிஷம் உன் பேச்சில் நானே உளுந்திருப்பேன், நல்லா கிரிமினலா யோசிக்கிறேன், உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் தரேன், ஒழுங்கு மரியாதை என்னோட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு, அப்பதான் உயிரோட இருப்பா. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு டிராமா நடத்தி என்கிட்ட பணத்தை பிடிங்க ஞாபகம் இருக்கா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு டபுள் பண்ணி அமௌண்ட், அதே மாதிரிதான் $80,000 நீ தரணும், ஒவ்வொரு நிமிஷம் லேட் ஆனாலும் டபுள் ஆயிட்டே போகும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு சின்ன கிஃப்டும் வச்சிருக்கேன், கூடி சீக்கிரம் வந்து பார்க்க தானே போறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இதுல ஹீரோக்கு இன்னும் பதட்டமாயிருது, ஹீரோயின் என்ன பண்ண போறானோ அப்படின்னு. அப்ப இந்த ஹீரோயின் காரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, ஏன்டா ஹீரோ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவன்கிட்ட போய் நெகோசியேஷன் பேசிட்டு இருக்க அமௌண்ட்ல அவன்லாம் அடிச்சுட்டு தான்டா பேசுவான் அப்படின்னு வாயை விட்டுறா. இதுல பார்க்கு வேற பரவாயில்லமா சூப்பரான ஹிண்ட் கொடுத்த, இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது அப்படின்னு டைலாக் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஹெட்டுக்கு பார்க்கு கிட்ட இருந்து இன்னொரு மெசேஜ் வருது, எனக்கு நீ இன்னொரு ஃபேவர் பண்ணி ஆகணும்னு. பார்த்தா நெக்ஸ்ட் சீன்ல இந்த கேங்ஸ்டர் பாவம் அவன் கூட இருக்க அல்ல கையில வச்சு ஏதோ பாட்டில் எல்லாம் வச்சு உருட்டி ஏம் விளையாண்டு இருக்கான். அவனை வந்து தொக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறானுங்க, ஏன்னா இவனும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக. பாவம் அந்த சமயத்துல தான் ஹீரோ இவனுல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். பட் என்ன பண்றது, போன அட்டன் பண்ற நிலைமையில அவனுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கா ஒரு டாக்டர் இருப்பான் பாத்தீங்களா, அவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசி அந்த 3 பேர் இருக்கிற முட்டாள் கேங் இருக்கானு பாத்தீங்களா, அவனுக்கு இன்னும் ஏதாவது கார் முன்னாடி விழுந்து சம்பாதிக்க முடியுமா ட்ரை பண்ணும் போது லூசு பயிலுக போலீஸ் கார் முன்னாடியே விழுந்து நாடகம் போடுறானுங்க. சோ இவனுங்களையும் தொக்க அரெஸ்ட் பண்ணிடுறானுங்க. அப்பதான் ஹீரோ அவனையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் என்ன பண்றது, போன் ரோட்லயே போட்டுட்டு போயிடுறானுங்க. அப்ப ஹீரோ பார்க்கு கால் பண்ணி, நீ சொன்ன கிஃப்ட் இதுதானா தம்பி, எனக்கு எந்த சைட்ல இருந்தும் ஹெல்ப் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பதிலுக்கு பார்க் இருந்துட்டு, டே ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஹையர் அபிஷியல்ஸ்ல எல்லாம் கான்டாக்ட் இருக்குன்னு, என்னோட கனெக்ஷன் ரொம்ப பெருசுப்பா, இன்னுமா நீ நம்பல அப்படின்னு சொல்லி பேச போனை கட் பண்ணிடுறான் பார்க்கு. பாவம் நம்ம ஹீரோக்கு வெறி ஏறுது, என்ன பண்றதுனே புரியல. ஆல்ரெடி $80,000 டபுள் பண்ணி கேட்டிருக்கான், இப்பத்துக்கு $160,000 இவன் கொடுக்கணும், லேட் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் டபுள் ஆகும் அமௌண்ட். இப்ப என்னடா பண்றது, என்னோட அவெஞ்சர்ஸ் டீமையும் தூக்கிட்டானுங்க, என்னோட போலீஸ் டீமையும் டைவர்ட் பண்ணி வேற கேஸ்ல போட்டானுங்க, இதுக்கப்புறம் என்னடா பண்ண போற அப்படின்னு மண்டை குழம்பி நின்னுட்டு இருக்கான் ஹீரோ. சரி வேற வழி இல்லப்பா, கடைசி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த சீன்லயே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பிக் பாக்கெட்டுக்காரங்களையும் வர வச்சு அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வலுக்கட்டாயமா வசூல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கிடைச்ச அமௌண்ட் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது இந்த ப்ராசிக்யூட்டரோட டைரக்டர் கார் அங்கதான் நிக்குது. அந்த டிரைவர் காரன் வேற, பாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீசரோட ஃபைல பார்த்துட்டு இருந்தீங்களா, அவன் தான் இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ போட்டு கொடுக்குறான். அந்த டைரக்டரும் ஹீரோவை பாக்குறாரு, பட் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைக்கல, என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது திருட்டு பொண்ணோட ஞாபகம் வருது. ஏன்னா ஆல்ரெடி அவகிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுக்க சொல்லியிருப்பான்ல, கண்டிப்பா அவ ஹாஸ்பிட்டலுக்கு செகண்ட் ஹீரோக்கு பில் கட்ட வருவான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் கையங்காலமா அவளை பிடிச்சிடறான், இந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அவளும் தர மாதிரி இல்ல, அட இது கூட கொடுக்க சொன்னதே நான் தாமா, செகண்ட் ஹீரோக்கு நான் ஃப்ரெண்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கண்டிப்பா அந்த அமௌண்ட் திருப்பி தருவேன் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு, கவனிக்கவே இல்லமா போன டைம் எலும்பு தோலுமா இருந்தா இப்ப கொஞ்சம் புஜிட்டிக் ஆயிட்டியே அப்படின்னு அவன் கண்ணத்தை வேற தட்டிட்டு போறான். இவளுக்கு செம ஷாக் ஆகுது. இருந்தாலும் பணத்தை குடுறான்னு பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடி வரா. ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சு ஹீரோவும் தப்பிச்சிடறான். இப்ப ஹீரோக்கு தேவையான அமௌண்ட்டும் ரெடி ஆயிருச்சு, அதனால பார்க்குக்கு அமௌண்ட் ரெடி அப்படின்னு மெசேஜ் அனுப்பி விட்டுறான். அடுத்த சீன்லயே போலீஸ் ஹெட்டுக்கு பார்க்கு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் இன்னைக்கு நைட்டே இந்த கண்ட்ரி விட்டு கிளம்புறேன் அப்படின்னு. இதுல கடுப்பானவரு ஸ்ட்ரைட்டா போலீஸ் கமிஷனரையே மீட் பண்ணி, ஒரு கால்ஃப் கேம் விளையாடும் போது தான் நானும் அவனும் பழக்கமானோம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரவுண்டுக்கு 10,000 விக்கெட்டி விளையாண்டோம், எனக்கு நிறைய அமௌண்ட் அதுல இருந்து கிடைச்சது, இவன் சின்ன சின்ன பொண்ணுகளெல்லாம் கடத்தி ஏதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணி விட்டு அதுல கமிஷன் வாங்கி பொழைச்சிட்டு இருந்தான், மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அப்ரூவராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப போலீஸ் கமிஷனர் இதுக்கு பதிலா அவனுக்கு நீ என்னென்ன ஹெல்ப் பண்ணன்னு கேட்கும்போது, அவனை பத்தி வந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டேன், ஆனா இந்த டைம் ஏதோ பெருசா பண்ண போறான்னு தோணுது, தயவு செஞ்சு இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க, நான் மாட்டிட்டா அதுக்கப்புறம் எனக்கு மேல இருக்கிற யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது போலீஸ் கமிஷனருக்கும் புரியுது. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு வாக்கு கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கேப்டன்
அங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ் கிட்ட ஹையர் அபிஷியல்ல இருந்து மிஸ்டர் பார்க்க அரெஸ்ட் பண்றதுக்கான ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சோ அந்த பார்க் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவோட பார்ட்னர் சங்கு கிட்ட இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஹீரோ எங்க இருந்தான்னு பார்க்க சொல்றாரு. பார்க்குக்கும் அங்க இருக்கிற இவனோட அல்லக்கை மூலியமா உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்கிற விஷயம் காதுக்கு வந்துருது. அதனால பார்க் ஹீரோக்கு கால் பண்ணி பணம் ரெடியான்னு கேட்கும் போது அவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னைதான் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரிப்பா பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு, நீ என்ன பண்றனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அண்ணனுக்கு ஒரு போட்டு தேவைப்படுது, ரெடி பண்ணிரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. கவலைப்படாத தம்பி, ஹீரோயின் சேஃபா இருக்கா, நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போனை வச்சிடறான். ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. யாருக்கோ கால் பண்ணி ஏன்டா இந்த சின்ன சின்ன கடத்தல் பண்றவங்க உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, அவன் கான்டாக்ட குடுறான்னு சொல்லிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு தான் வரான். வந்தவங்க இருக்கிற அத்தனை டிராயரையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான். கேப்டனுக்குலாம் இவன் என்ன பண்றானே புரியல. டே என்னதான்டா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு கன் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு தெரியும், உள்ள இருக்க செகண்ட் ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. எல்லாரும் இவனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினா எதுக்குடா இவன் என்னை ரிப்போர்ட்டர்னு போட்டு கொடுத்தான், இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாண்டா இவ்வளவு ரிஸ்கான வேலையை பண்றேன், என்னையவே போட்டு கொடுக்குறானே, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கலாம், அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு குதிச்சு வந்தா தடுக்கி விழுந்துடுறா. இருந்தாலும் என் முயற்சியை விட மாட்டேன்டான்னு நரவி வந்துட்டு இருக்கா. அப்ப டோருக்கு வெளியே பார்க் இருந்துட்டு அவனோட ஆளு கிட்ட டே போட் ரெடி ஆனோடனே கையில இருக்க பொண்ணுகளை எல்லாம் வித்துரு, நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட்டா ஜப்பானுக்கு போயிடலாம், அதுக்கு முன்னாடி நம்மள பத்தன இருக்கிற அத்தனை எவிடன்ஸையும் எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே இவளுக்கு பக்கோன் ஆயிருது. அவன் திருப்பி உள்ள வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் தட்டி தடுமாறி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து மயக்கத்துல இருக்க மாதிரியே படுத்துக்கிறா ஹீரோயின். அப்ப இந்த பார்க்கோட அல்லக்கை ஹீரோயின் பக்கத்துல குமிச்சு அங்க இருக்கிற பொருளை எடுத்துட்டு இருக்கும் போது அவன் மொபைல பார்த்தறா ஹீரோயின். நெக்ஸ்ட் சீனே ஹீரோயினோட கொலிக்காரனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து வீடியோ ரிசீவ் ஆகுது. என்னடான்னு பிளே பண்ணி பார்த்தா ஹீரோயின் மொத்தமா வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கா. ட்ரீம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுகளையும் கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கம்பெனியோட ஹெட் மிஸ்டர் பார்க் தான். இப்ப என்னையும் கடத்தி ஏதோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கா. இந்த விஷயத்தை கொலிக்காரன் சீஃப் கிட்ட சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட இந்த வீடியோவை ஹேண்ட் ஓவர் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அங்க இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் இன்னைக்கு நியூஸ்ல இத கவர் ஸ்டோரியா போட சொல்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அங்கதான் ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவளும் நின்னுட்டு இருக்கா. அப்ப உள்ள இருந்து ப்ராசிக்யூட்டர் ஜேவும் வெளியே வராரு. இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இவளும் ஹீரோயினோட பேரை மென்ஷன் பண்ணி அவளை கடத்திட்டாங்களா, நான் முதல்ல எதிர்பார்த்தேன், இவன் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றத ப்ராசிக்யூட்டர் ஜேவும் கேட்டுறாரு. பாவம் இவர் அரக்க பறக்க ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாரு. பட் அந்த காலை யாருமே பிக் பண்ணல. அதனால ப்ராசிக்யூட்டர் ஜே அங்க இருக்க அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட ஹீரோயினோட போன் ஜிபிஎஸ் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டு அவன் என்ன கேஸை கவர் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஜூனியர் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு அடுத்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போது, நம்ம கோர்ட்டுக்கு போயாகணும்னு சொல்றான். டே நான் சொல்றது காது குழுகுதா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹீரோயினை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கடா அவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருக்கான் ஜே. நம்ம ஹீரோவும் தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியல, ஹீரோயின் வேற ட்ரபிள்ல இருக்கா. ஆனா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் பார்க்கு ஹெல்ப் பண்றாங்க, யாரா இருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் மூஞ்சியா பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு டிடெக்டிவ் நர்வஸா இருக்கான். டேய் நீ தானே அப்படின்னு கேட்கும் போது அது எப்படிப்பா உனக்கு தெரியும், ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சிடறான். உண்மையே சொல்றா, எதுக்குடா பணம் வாங்கின அப்படின்னு இவன் கேட்கும்போது அவனுக்கு கோவம் வந்துருது. அட லூசு பையில உடம்பு சரியில்லடா மெடிசன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டையாயிருது. கேப்டன் தான் இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல பார்க்கு ரெண்டுக்கு வாங்கின காரை தான் ஓட்டிட்டு இருந்திருக்கான். அதை 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் ஏரியால கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சங்கு சொல்றான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவன் இந்த நாட்டை விட்டு தப்பிச்ச போக ட்ரை பண்றான். எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வாங்கடான்னு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ கேப்டனை தடுக்கிறான். கண்டிப்பா அவன் ஏரோப்ளைன்ல போக மாட்டான், ஏன்னா இவன்ட்ட போட்டு கேட்டிருக்காங்கிறது இவனுக்கு தெரியும். இத சொல்ல வரும்போது கேப்டன் இருந்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு, வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்க, நீ எல்லாம் முதல் மாதிரி இருந்ததுன்னா இந்நேரம் தட்டி தூக்கி இருப்ப, லூசு தரமா யோசிக்கிறது விட்டு என் கூட வாடான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் கேப்டன் சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையான ஹீரோவா இருந்தா இந்த இடத்துல என்ன ஸ்டெப் எடுத்திருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஐயோ எப்படியாவது இந்த உடம்புக்குள்ள வரணும்னு நம்ம யோசிச்சோம், ஆனா இந்த உடம்புல இருந்து வெளியே போறத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற தாட்டே பையனுக்கு இப்பதான் வருது. கண்டிப்பா இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஹீரோனால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது. எப்படிடா இந்த உடம்புல இருந்து வெளியே போறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு கேங் கூட ஃபைட் பண்ணும் போது அவங்க இவனை நார கிளி கிழிச்சிருப்பாங்க. சோ அவன் அடி வாங்கின சமயத்துல தான் செகண்ட் ஹீரோட சோல் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோட உடம்புல இருந்து வெளியே வந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ அடி வாங்கணுமா, டி என்னதான் சோலா இருந்தாலும் எனக்கு வலிக்குமேடா, இப்ப என்னடா பண்றது, எப்படா நானே என்னை அடிச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.